2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவனோடிருக்கிறது மாம்சம் புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடிருக்கிறவர் கர்த்தர் தானே. இது என்ன காரியம்னா, சனகரிப் ராஜா எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வருவார். அப்போ ரொம்ப நிந்தித்து பேசுவார் சனகரிப் ராஜாவோட படைத்தலைவர்கள். சரிங்களா? அதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேலே 7ஆவது வசனத்தில் அழகாக சொல்லியிருப்பார், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு சொல்லி கூறியிருப்பார். இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்னொரு இடத்துல எலிசாவை பிடிக்கிறதுக்காக வருவாங்க. அப்போ கேயாசி சொல்லுவார், ஆண்டவனே இவ்வளோ கூட்டம் வராங்களே என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அப்போ அவர் சொல்லுவார், அவங்களோட இருக்கிறவங்கள காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு சொல்லுவார் அவரும். அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய போராட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க, சந்திக்கிறீங்க. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன்கிட்ட உள்ளது மாம்ச புயம் அல்ல, நான் இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க மாம்ச புயமாக இருக்கலாம், பிசாசின்கிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் யுத்தத்தை நடத்துவேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா அழகாக எசேக்கியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நம்மளுடைய யுத்தங்களை நடத்த போகிறவர் யார்? கர்த்தர். அதே போல் ஜெமிமா ரோட்ரிங்ஸ் பற்றி சொன்னால் அவங்களும் சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தையை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதே வார்த்தையை தான் இவரும் சொல்கிறாரு. அதான் அவர் பின் நாட்களில் ஒருத்தர் குறமாக ஒருத்தர் எழும்பி போரிட்டு மறிக்கிறத பார்க்குறோம். அதே போல் தேவதூதன் என்ன பண்ணுவாரா, அடித்து கொலை பண்ணதாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு காரியம் நம்ம தேவனை முன்னிறுத்தணுன்னா, நமக்காக தேவனே என்ன பண்ணுவார்னா ஃபைட் பண்ணுவார். சரிங்களா? அப்போது நம்ம ஒவ்வொரு காரியத்துலேயும் ஒவ்வொன்று நினைக்கிறோம், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். எதுவுமே இல்லை, நாளைக்காக நீங்கள் கவலையே படாதீங்க. நிறைய போராட்டங்கள் வருதா, கர்த்தர் உங்கள் கூட இருக்காருன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஏன்னா அந்த காரியத்தை விட மேலானவர் உங்கள் கூட இருக்கார். அப்படி தானே? பெரிய தெய்வம் உங்கள் கூட இருக்கார். ஸோ சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும், நிலைமையை மாற்ற அவரால் முடியும், எல்லாவற்றையும் மாற்ற முடிகிறவர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்கணும்? அதே தான் எசேக்கியா சொல்லியிருப்பார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டத்தையும் நிந்தையும் பார்த்துட்டு கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராம்.